வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாட்டோட சின்ன குஷ்பு அப்படின்னு ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்படுற ஹன்சிகா மோத்வானி அவர்களோட வாழ்க்கை பயணத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி இன்றைக்கி தென்னிந்திய சினிமாவில் ஒரு முக்கிய இடத்துல இருக்கக்கூடிய ஹன்சிகாவோட வெற்றி கதையை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹன்சிகா மோத்வானி அவர்கள் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி 1991 மும்பையில் பிறந்தாங்க. இவங்களோட அப்பா பிரதீப் மோத்வானி ஒரு தொழிலதிபர், அம்மா மோனா மோத்வானி ஒரு மருத்துவர். ஹன்சிகா தன்னோட பள்ளி படிப்பை மும்பையிலேயே முடித்தாங்க. நம்ம பலரும் ஹன்சிகாவை மாப்பிள்ளை படத்தில் தான் தெரியும். ஆனால் அவங்க சின்ன வயசுலேயே கேமரா முன்னாடி வந்துட்டாங்க. பிரபல ஹிந்தி சீரியலான ஷகலக்கா பூம் பூம் ப்ரோக்ராம் மூலமாக குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானாங்க. அதுக்கு அடுத்ததாக ரித்திக் ரோஷன் நடித்த கோய்மில் கயாங்கிற ஒரு படத்துலையும் ஒரு முக்கியமான ரோலில் பண்ணியிருப்பாங்க. 2007 வருஷத்தில் தெலுங்கில் அல்லு அர்ஜுனோட ஜோடியா தேசமுதுருங்கிற படம் மூலமாக ஹீரோயினாக அறிமுகமானாங்க. முதல் படமே அவங்களுக்கு பட்டி தொட்டி எங்கும் புகழை தேடி தந்துச்சு. அதுக்கு அடுத்ததாக ஹிந்திலையுமே நடித்தாங்க. 2011 படத்தில் தனுஷ் கூட நடித்த மாப்பிள்ளை படம் மூலமாக தமிழுக்கு வந்தாங்க. ஆனால் அதே வருஷம் வெளிவந்த எங்கேயும் காதல் படம் அவங்கள தமிழ் ரசிகர்கள் மனசில் ஆழமாக பதிய வச்சது. அவங்களோட சிரிப்பும் துருத்துரு நடிப்பும் ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனாலேயே அவங்கள குட்டி குஷ்புனும் கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஒருக்கல் ஒரு கண்ணாடி, தீயா வேலை செய்யணும் குமார், மான் கராத்தே, அரண்மனைன்னு அடுத்தடுத்த பல ஹிட் படங்களை கொடுத்தாங்க. தளபதி விஜய், சூர்யா, ஜெயம் ரவி, சிம்புன்னு முன்னணி ஹீரோக்கள் கூட ஜோடி சேர்ந்து நடித்து டாப் ஹீரோயினாக வலம் வந்தாங்க. ஹன்சிகா அவர்கள் வெறும் நடிகை மட்டும் கிடையாது, அவங்களுக்கு ஒரு நல்ல மனசும் இருக்குது. அவங்க ஒவ்வொரு பிறந்த நாளின் போதும் ஆதரவற்ற குழந்தைகளை தத்தெடுத்து அவங்களோட பள்ளி படிப்பு மற்றும் மருத்துவ செலவுகளை ஏற்றுக்கிறாங்க. இதுவரைக்கும் 30க்கும் மேற்பட்ட குழந்தைகளை அவங்க பராமரித்து வரது குறிப்பிடத்தக்கது. பல வருஷ போராட்டங்களுக்கு அப்புறம் தன்னோட நீண்ட கால நண்பரான சோஹல் கத்தூரியை 2022 வருஷத்தில் டிசம்பர் மாதம் ஜெய்ப்பூர் அரண்மனையில் பிரம்மாண்டமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் தற்பொழுது அவங்க கிட்ட இருந்த கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சதாக சொல்லப்படுது. அவங்க என்னதான் ஒரு பிரேக்கப் வந்தாலுமே அவங்களுடைய சோஷியல் சர்வீஸை நிப்பாட்டாமல் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. பல குழந்தைகளை தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்காங்க, இன்னும் வளர்ப்பாங்க. சின்ன திரையில் ஆரம்பித்து இன்றைக்கி வெள்ளித்திரையில் ஜொலிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஹன்சிகாவோட இந்த ஒரு பயணம் பலருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.